ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவப்பு அவல் லட்டு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். கப்பு அவல் எடுத்து வச்சுக்கிறேன். அதை நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அவல் நல்லா வறுந்துடுச்சு, எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அவல் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த மிளகை இதில் சேர்த்துக்கிறேன். தோல் எடுக்காமல் தான் நான் போடுறேன். இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். இதில் 1/4 கப்பு போல் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ட்ரை இதுவாக வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப்பு அவல் எடுத்தேன். அதனால் 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதையும் போட்டு ஒரு பல்ஸ் மூடு போட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச வெல்லத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பாவு வெல்லம் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எப்பயுமே கடலை மாவில் தான் லட்டு செய்வோம். இது ஒரு வித்தியாசமாக செஞ்சால் இது சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். முந்திரி 8 முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். 10 திராட்சைக்கு போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான். நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை நெய் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்குங்க. உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ இதேமாரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுடைய சிவப்பு அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.